இன்று அப்படி லஞ்சம் வேண்டுபவர்களுக்கு தண்டனை நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போலீசார் லஞ்சம் வேண்டது உள்ள ஜனாதிபதிக்கே சுத்தமாக்க விடுறாங்களா யோசிச்சு பாருங்க. பொது மன்னிப்பில விடுதலை எடுத்து ஜனாதிபதி தெரியாமையே விடுறாங்க. இன்றைக்கு அவர் தெரிய வந்தோடனே உள்ள நாங்கள் ஒன்றை கூறுகிறோம், திருடுறவர்கள் தொடர்ந்து திருடுகிறார்கள். நாங்களும் திருட வேண்டாம், திருடலாம். நாங்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறோம். அதனால் ஒரு நாள் திருடன் பிடிபட்டு தீர்வான். திருடினான் அவர் அன்று சிறைச்சாலைக்குள் கம்பி எண்ண வேண்டிய நிலை வரும். கண்டிப்பாக இந்த நாட்டை மாற்றுவதற்காக நாங்கள் புதிய ஒரு பாதையை உருவாக்கி இருக்கிறோம். புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறோம். நாங்கள் நினைக்கின்றோம் மக்களிடம் தான் அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரத்தை மக்களிடமே பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இன்று பலர் கூறுகிறார்கள், முன்னிய ஆட்சியாளர்களை விமர்சிக்க முடியுமா? இன்று எம்மை பற்றி விமர்சிக்கிறார்கள், எமது அரசாங்கத்தை பற்றி விமர்சிக்கிறார்கள். அரசியல் ரீதியாக தர்க்க ரீதியாக இல்லாமல் போலியான விமர்சனங்களை செய்கிறார்கள். முந்தைய காலம் என்றால் ஒரு ஆளுங்கட்சி உறுப்பினர் விமர்சித்தா சாதாரண மக்கள் உள்ளதா? ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு பயம் இல்லாமல் நாங்கள் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்வதற்கு எங்கள் அரசாங்கம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. நாங்கள் அதை வைத்து அரசியல் செய்யவில்லை. ஏனென்றால் யுத்தம் என்பது கொடியது. இன்று உலகத்தில் யுத்தத்தை பார்க்கின்றோம். அதில் பாதிக்கப்படுவது சாதாரண பிள்ளைகள் தான். இனிமேலும் இந்த யுத்தம் ஒன்று இந்த நாட்டுக்கு தேவையில்லை. 8 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் தொகையை தமிழர்கள் கொண்டிருந்தார்கள். இன்று 6 லட்சமாக குறைந்திருக்கிறது. தமிழர்களின் இருப்பு எங்கே செல்கிறது? அரசியல்வாதிகள் பார் கமிட்டியையும் எடுத்து போட்டு, பெட்ரோல் செட்டையும் எடுத்து போட்டு, தங்களுக்கு அரச காணிகளையும் வெளிப்படுத்தக்கூடிய முடிச்சு செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். பலர் நினைக்கிறார்கள் அரசியல் இப்போ தான் நல்லா உழைக்கலாம் என்று. எங்கட அரசாங்கத்தில் அதெல்லாம் சரிப்படுகிறாரு. நம்ப மாட்டீங்க, நாங்கள் எடுக்கிற நிதி கூட எங்களை கட்சி நிதியத்தில் வைப்பிச்சதுதான் நாங்கள் மீளப்படுறோம். அப்படியான ஒரு ஒழுக்கமான கட்டமைப்பை கொண்டதுதான் இந்த தேசிய மக்கள் சக்தி. அன்றத்தோழர்களை சொல்லியிருக்க